அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் இன்றைய காணொலியில் காண விரும்புவது ஓசூர் ஸ்ரீ மகா பிரதியங்கிரா காளிகாதேவி ஆலயம். முகலப்பள்ளி ஓசூரில் உள்ளது. கோவக்காரி பிரதியங்கிரா தேவி அம்மனை பற்றி பார்க்கலாம். கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையிலும், பின்னர் மாலை 3 மணி முதல் 8 மணி வரையிலும் இந்த பிரமிக்க வைக்கும் கோயிலுக்கு செல்லலாம். சரி, யார் இந்த பிரதியங்கிரா தேவி? இரண்யனின் ஆணவத்தை அடக்க மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். பின்னர் இரண்யனை சம்ஹாரம் செய்த பின்னரும் நரசிம்மரின் கோபம் கொஞ்சம் கூட தணியவில்லை. இந்த கோபம் கடுமையாக அதிகரித்து உக்கிரமும் அதிகரித்தது. இது குறித்து அனைத்து தேவர்களும் முழு முதற் கடவுளான சிவனிடம் முறையிட்டனர். அதனை கேட்டு அறிந்து இதற்கு மேல் விட்டால் நரசிம்மர் கோபம் தணியாது என்று சிவபெருமான் கூர்மையான பற்கள், 2 இறக்கைகள், 8 கால்கள், பாதி மிருக உடல், மற்றொரு பாதி பறவை உடல், கரங்களில் மான், மழு, சர்ப்பம், தீ இப்படிப்பட்ட பயங்கர உருவத்தோடு சர்பேஸ்வர மூர்த்தியாக உருவெடுக்கிறார். பின்னர் அவர் நரசிம்மரின் அருகில் சென்று சர்பேஸ்வரர் 2 இறக்கைகளையும் கால்களையும் கொண்டு நரசிம்மரை கட்டி அணைத்தார். அப்போது நரசிம்மரின் கடுமையான கோபம் நீங்கி சாந்தமடைந்ததாகவும் அவர் தன் உடலில் இருந்து கண்ட பேருண்டம் என்ற பட்சியின் உருவில் வெளியே வருகிறார். இது சரவு பட்சிக்கு மிகவும் விரோதமானது. மேலும் சரபர் உக்கிரம் அடைகிறார். அவர் நெற்றியில் உள்ள நெற்றிக்கண்ணிலிருந்து பத்ரகாளி அம்மனான உக்கிர பிரதியங்கிரா தோன்றினார். கடுமையான கோபம் கொண்டவளாக தோன்றுகிறாள். இவள் உக்கிரமாக போர் புரியும் கண்ட பேருண்டம் ரூபம் கொண்ட நரசிம்மத்தை விழுங்குகிறார். நரசிம்மரின் சக்திகள் அனைத்தும் அடங்கிவிட்டது. இவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த பிரதியங்கிரா விஸ்வரூபம் கொண்டவள். 1000 சிங்க முகம் உடையவள், 2000 கரங்கள் கொண்டவள், ஒவ்வொரு முகத்திலும் முக்கண்கள், விரிந்த கூந்தல்கள் அமைந்தவள். சிம்ம வாகனத்தில் வீற்றிருந்த காயத்ரி அம்மன், சாவித்ரி, பகைவர்களை நாசம் செய்பவள் போன்ற அனைத்து குணாதிசயங்களையும் பெற்றவள். தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு மிகுந்த தைரியத்தை கொடுப்பவள். தெரிந்தும் தெரியாமலும் யாவரும் பகைமையை முறியடிப்பவள். எதிரிகளை நிரந்தரமாக அழித்து வெற்றி வேலையை தேடி கொடுக்கும் இந்த அன்னை இந்த காளிகா தேவிதான். மேலும் அமாவாசை அன்று இங்கு பூஜை நடைபெறுகிறது. அமாவாசை அன்று நிகம்பல யாகம் நடைபெறும். அமாவாசை அன்று நிகம்பல யாகம் செய்யும் போது நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய பில்லி சூனியம், செய்வினை கோளாறு, தோஷங்கள், கஷ்டங்கள், வியாதி நீங்க பெற நல்ல வாழ்க்கை அமையும். வியாபாரத்தில் பெரும் தோல்வி அடைந்திருந்தாலும் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு திரும்ப இந்த யாகம் நமக்கு ஒரு பெரும் சாதகமாய் மாறும். இந்த யாகத்தில் மிளகாய் வற்றலை போடுவார்கள். எதிரிகளின் தொல்லை நீங்கி வாழ்வில் நல்ல நிலை ஏற்பட விரும்ப அவர்கள் இந்த யாகம் செய்யலாம். நீங்கள் இந்த யாகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முன்கூடியே பதிவு செய்து கொள்ள வேண்டும். தனியாகவும் பக்தர்கள் மிளகாய் வற்றலை கொடுத்து பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளலாம். கோவிலில் முடி, கயிறு வியாபார அபிவிருத்திக்காக எந்திரமும் வழங்கப்படுகிறது. ஏதாவது பில்லி சூனியம் போன்ற எதிரிகளின் பிரச்சனைகள் இருக்கும் மக்களுக்கு இந்த கோயில் ஒரு புண்ணிய தலமாக அமைகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே பிரதியங்கிரா மகாதேவி ஆலயத்திற்கு சென்று அருள் பெற்று வளமாக அன்புடன் வாழ வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம்.